வணக்கம். ஜூலை மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திரையோதசி திதி இருக்குது. மிருகசீரிடம் நட்சத்திரம் இருக்குது. ரோஹிணி காலையில் 7 மணி வரைக்கும் இருக்குது. இதெல்லாம் வாக்கிய பஞ்சாங்கப்படி. திருக்கணிதம் மாறும். எப்படி இருக்க போகிறது இந்த ஞாயிற்றுக்கிழமைங்கிறத பார்க்கலாம். இந்த ஞாயிறு திங்கள் 2 நாளுமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கிறதுனால சேர்த்து சொல்லியிருக்கோம், பயன்படுத்திக்கோம். ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்குரியது. சூரியன் மிதுனத்தில் இருக்கார், விரைவில் கடகத்துக்கு வர்றார். கடகத்துக்கு வர்றதுனால என்ன பலன் என்னங்கிறத சொல்கிறோம். தனியாக ஷார்ட்ஸ் மாதிரி சொல்லிடுறோம். இப்போ பார்க்கலாம் ராசி பலன். இன்றைக்கி நல்ல நேரம் உண்டு. காலை 7:30 to 9 நல்ல நேரம். இப்போ பார்க்கலாம் ராசி பலன். ஞாயிறு திங்கள் சேர்த்து சொல்லிடுறோம். மேஷ ராசிக்கார நேயர்களை, ஞாயிற்றுக்கிழமை சிறப்பாக இல்லை. பதட்டம், கோபம், தேவையற்ற கர்வமான பேச்சு, அலட்டல் இதெல்லாம் அதிகமாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு சரியாக தெரியும் அதுதான் கிரக நிலைகள் ஆடுகிற கண்ணாமூச்சி. எனவே வழிபாடு முக்கியம். சூரியன் இந்த ஆனி மாதம் முழுக்க உதவி செய்கிற 4 ராசிகளில் உங்களுது ஒன்று இல்லைன்னு சொல்லலை. ஆடி மாதத்தில் ஹெல்ப் பண்ண மாட்டார். ஆனால் இன்றைக்கி சரியா இல்லை, கவனம். அனுகூலமான எண் 7, மேற்கு சிவப்பு. திங்கக்கிழமை சூப்பர், பிரமாதம், கல்லகரிங்க, சந்தோஷம். உங்கள் தைரியம், சுறுசுறுப்பு, வேகம், கம்பீரம். கிரக நிலைகள் நல்லா இருந்தால் கர்வம் கூட கம்பீரம். தூக்கத்தை கூட தியானம்பாங்க. நீங்கள் தூங்கிட்டு இருப்பீங்க, சார் படுத்துக்கிட்டே தியானம் பண்ணுறாருமா பார்க்குறவன். ஏன்? கிரக நிலைகள் நல்லா இருக்குது. இன்றைக்கி நல்லா இருக்குது. வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை, மஞ்சள். நேயர்களை, ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கும் விநாயகருக்கும் தீபம் போட்டுருங்க. ஓம் நந்தீசனே போற்றி, நாரதரை போற்றி, நான்முகனே போற்றி. இந்த மந்திரம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். சங்கடமாக இருக்கிறப்ப இதை சொல்லி பாருங்கள், நல்ல மாற்றம் இருக்கும். குலதெய்வத்தை நினச்சி 2 நாளும் ஞாயிறு திங்கள் 2 நாளும் ஏழைகளுக்கு பசியாற்றிடுங்க. 2 நாளும் சிவபுராணம் படித்து பாருங்கள். அல்லது மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகம் படித்து பாருங்கள். சிவன் கோயிலில் சாயந்தரமாக 2 நாளும் தீபம் போடுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு தோல்வி வராது, கெடுதல் நடக்காது. திங்கக்கிழமை திருஷ்டி உங்கள் மேலே படாது. ரிஷபராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சிறப்பாக இல்லை. சூரியனும் உதவியாக இல்லை. இந்த ஆடி மாதம் முழுக்க சூரியன் உதவி செய்ய போகிற 4 ராசிகளில் உங்களுது ஒன்று தைரியத்தையும் எதிர்பாராத உதவிகளையும் தருவார். ஆனால் இந்த ஆணி மாதத்தில் சூரியன் ஹெல்ப் பண்ணலை, சந்திரனும் ஹெல்ப் பண்ணல. இந்த 2 நாளும் ஞாயிறு திங்கள் 2 நாளுமே வீண் செலவு, அர்த்தமற்ற கவலை, பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் எல்லாம் இருக்குது. என்ன பண்ணுறது? பரிகாரம் தான் பண்ணணும். 3 நட்சத்திரத்துக்கும் நல்ல வேலையாக மனோதிடம் உங்களுக்கு அதிகம், கெட்டி, மனசு கெட்டி, அதனால் தப்பிக்கிறீங்க. 2 நாளும் நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 3, தெற்கு வெள்ளை, ஞாயிறு 6, மேற்கு சிவப்பு, திங்கள். ரிஷபராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே காலையில் சூரியனுக்கும் ராத்திரி சிவன் கோயில்லையும் தீபம் போடுங்க. ஓம் சுக்ரீவனே போற்றி, மனுவே போற்றி, கர்ணனே போற்றி, அருணனே போற்றி, வருணனே போற்றி, வசிஷ்டரே போற்றி. இந்த மந்திரத்தை மனசு சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லுங்கள். பண விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. 2 நாளும் மாணிக்க வாசகர் அருளி இருக்கிற திருவம்பாவை, திருப்பள்ளி எழுச்சி படித்து பாருங்கள். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்திடுங்க. இந்த 2 நாள் இதை செய்யுங்க. தோல்வி கிடையாது, கெடுதல் வராது, உறுதி. 2 நாள் செஞ்சு. மிதுன ராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சூப்பர், பிரமாதம். சூரியன் உதவியாக இல்லை. ஆனி மாதத்துலேயும் சூரியன் உதவி இல்லை, ஆடி மாதத்துலேயும் இல்லை. ஆனால் இந்த 2 நாளும் சந்திரன் உதவி செய்கிறார். அப்புறம் பேச்சு சாமர்த்தியம், நிதானம், பொறுமை, அதிர்ஷ்டம் எல்லாம் அதிகமாக இருக்குது. கலக்கிறீங்க. அதுவும் இன்றைக்கி மிருகசீரிடம் நட்சத்திரம் வேறையா. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு சூரியனுக்கு தீபம் காட்டுறது நல்லது. ஏன்? இன்றைக்கி அந்த நட்சத்திரம். சரி,
2 நாளும் வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். அப்புறம் என்ன, போங்க, எங்கள் கண்ணே பட்டுரும். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு சிவப்பு பச்சை ஞாயிறு. 7, 9 வடக்கு கிழக்கு மஞ்சள் சிவப்பு திங்கள். நேயர்களை 2 நாளுமே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்கள் மேலே. ஆமாம், வயிற்றெரிச்சல் ஓவர். விநாயகருக்கு ஒரு தீபம் போடணும். ஓம் சண்டிகேஸ்வரரே போற்றி, நந்தியம்பெருமானே போற்றி, காலபைரவரே போற்றி. இந்த மந்திரம் மனசில் 2 நாளும் ஓடிக்கிட்டே இருக்கணும். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசி ஆற்றிட்டு கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் படித்து பார்க்கணும். சிக்கனம் சிரமம் பார்க்காம பசுமாட்டுக்கு காக்கைக்கெல்லாம் சாப்பிட கொடுங்க ஏதாவது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. கடகராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சூப்பர். சூரியன் உதவியாக இல்லை. ஆனி மாதத்துலேயும் சூரியன் நோ ஹெல்ப். ஆடி மாதம் நோ. ஆனால் குரு அங்கேயே இருக்கிறதுனால சூரியனோட சேர்றதுனால சூரியனோட தொல்லை ஓரளவுக்கு குறைஞ்சி போயிடுது. ஆனால் சந்திரன் 2 நாளும் ஏகப்பட்ட உதவிகளை செய்கிறார். ஞாயிறு திங்கள் கில்லி கலகரிங்க, பிரமாதம், வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு, நிம்மதி உண்டு. நல்லது. பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கும். 2 நாட்களுமே நல்ல நாட்கள். அனுகூலமான எண் 3, 4 தெற்கு மேற்கு மஞ்சள் சிவப்பு ஞாயிறு. 7, 2 வடக்கு கிழக்கு சிவப்பு பச்சை திங்கள். நேயர்களை 2 நாளுமே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்கள் மேலே. ஆமாம், வயிற்றெரிச்சல் ஓவர். விநாயகருக்கு ஒரு தீபம் போடணும். ஓம் சண்டிகேஸ்வரரே போற்றி, நந்தியம்பெருமானே போற்றி, காலபைரவரே போற்றி. இந்த மந்திரம் மனசில் 2 நாளும் ஓடிக்கிட்டே இருக்கணும். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசி ஆற்றிட்டு கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் படித்து பார்க்கணும். சிக்கனம் சிரமம் பார்க்காம பசுமாட்டுக்கு காக்கைக்கெல்லாம் சாப்பிட கொடுங்க ஏதாவது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. சிம்மராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சூப்பர். ஆனி மாதம் முழுக்க சூரியன் உதவி செய்கிறார், லாபத்தை பெருக்கிறார். சந்திரனும் இப்போ 2 நாளும் உதவி செய்கிறார். ஆனால் ஆடி மாதத்தில் சூரியன் ஹெல்ப் பண்ண மாட்டார், 12ஆம் இடத்துக்கு வந்துடுறார். நல்ல வேலையாக குரு இருக்கார், அதனால் தொல்லை குறைவு. ஆனாலும் சூரியன் உதவி இல்லை. சரி, இந்த 2 நாளும் வெற்றி, அவ்வளோதான், பிரமாதம், கலகரிங்க, சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு ஞாயிறு. 2, 1 வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை திங்கள். 2 நாளும் உங்கள் பிறகு பலமான தைரியமும் சுறுசுறுப்பும் ஜெயிக்கும். நேயர்களை 2 நாளுமே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்கள் மேலே. ஆமாம், வயிற்றெரிச்சல் ஓவர். விநாயகருக்கு ஒரு தீபம் போடணும். ஓம் சண்டிகேஸ்வரரே போற்றி, நந்தியம்பெருமானே போற்றி, காலபைரவரே போற்றி. இந்த மந்திரம் மனசில் 2 நாளும் ஓடிக்கிட்டே இருக்கணும். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசி ஆற்றிட்டு கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் படித்து பார்க்கணும். சிக்கனம் சிரமம் பார்க்காம பசுமாட்டுக்கு காக்கைக்கெல்லாம் சாப்பிட கொடுங்க ஏதாவது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. கன்னிராசிக்கார நேயர்களை எங்கள் கண்ணே பட்டுரும். 2 நாளும் வெற்றி. பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கிறது. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு, சந்தோஷம். அப்புறம் என்ன, சூரியன் வேற இந்த ஆனி ஆடி 2 மாதமும் ஹெல்ப் பண்ணுற ஒரு ராசி உங்களுது. 10ஆம் இடம் 11ஆம் இடம். சூரியன் 2 மாதமும் ஹெல்ப்பு. அதனால் லாபம் பெருகும். உத்தியோகம், வியாபாரம், கலைத்துறை, அரசியல், தொழில், இதில் எல்லாம் வெற்றி உண்டு. ஆனால் திருஷ்டி உண்டு, அதுக்கு குறைக்கணும். இந்த 2 நாளும் சூப்பர். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் 3 நட்சத்திரத்திற்கும் வெற்றியை தேடித்தரும். அனுகூலமான எண் 1, 4 தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை ஞாயிறு. 7, 1 தெற்கு கிழக்கு மஞ்சள் சிவப்பு திங்கள். நேயர்களை திருஷ்டி ஓவராக இருக்குது. விநாயகருக்கு ஒரு தீபம் போடணும். 2 நாளும் சிவன் கோயிலில் சாயந்தரம் அல்லது ராத்திரி தீபம் போடணும். ஓம் சிலாத முனிவரே போற்றி, சுயம் பிரகாசையே போற்றி, சிறு தொண்டரே போற்றி. இந்த மந்திரங்கள்லாம் மனசில் ஓடட்டும். 2 நாளும் ஓட. சந்திரனே போற்றி, சௌமியனே போற்றி, சதுரனே போற்றி. இந்த மந்திரமும் சொல்லுங்க. ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி பசி ஆற்றுங்க. படிங்க. எதை பாலகுமாரனுடைய இருக்கிற புத்தகம் உடையார்
படித்து பாருங்கள். இதெல்லாம் செய்யுங்க. திருஷ்டி இருக்காது, பொறாமை உங்களை ஒன்றும் செய்யாது. மற்றவங்க உங்கள் மேலே உங்களை பார்த்து பொறாமப்பட்டது. துலா ராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம் தானே, சொல்லுங்கள் எப்போ முடியுது? அப்படி தான் கெத்தாக இருப்பீங்க நீங்கள். 6 மணிக்கு சாயந்தரம் முடிஞ்சிருது. 3 நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம் 6 மணிக்கு முடிஞ்சிருது. அப்போ 6 மணி வரை இருக்குது. அதை புரிஞ்சுக்குங்க. நீங்கள் பாசிட்டிவ் மட்டும் எடுத்துக்காதீங்க. 6 மணி வரைக்கும் சாயந்தரம் முக்கிய முடிவு கூடாது, அசைவுணவு கூடாது, கொடுக்கல் வாங்கல் கூடாது, வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் மெல்ல மெல்ல நல்லாயிருக்கும். வெற்றி உண்டு, நிம்மதி உண்டு, சந்தோஷம் உண்டு. 3 நட்சத்திரத்துக்கு அனுகூலமான எண் சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் 7 வடக்கு பச்சை. சாயந்தரம் 6 மணி வரைக்கும் அனுகூலமான எண் திசை நிறம் இல்லை. திங்கக்கிழமை சூப்பர், பிரமாதம், கலக்கறீங்க. வெற்றி, நிம்மதி, சந்தோஷம், வீண் செலவில்லை, கவலை இல்லை. 3 நட்சத்திரத்துக்கும் கில்லி. அப்புறம் ஆடி மாதம் முழுக்க சூரியன் உதவி செய்ய போகிற 4 ராசியில் உங்களுக்கு ஒன்று. அது வேறு. எப்போ இருந்து? வெள்ளிக்கிழமை தானே ஆடி பிறகுது, அப்போ இருந்து. மொத்தத்தில் திங்கக்கிழமை சூப்பர். அனுகூலமான எண் 4, 7 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. நேயர்களை, ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கும் விநாயகருக்கும் தீபம் போட்டுருங்க. ஓம் நந்தீசனே போற்றி, நாரதரை போற்றி, நான்முகனே போற்றி. இந்த மந்திரம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். சங்கடமாக இருக்கிறப்ப இதை சொல்லி பாருங்கள், நல்ல மாற்றம் இருக்கும். குலதெய்வத்தை நினச்சி 2 நாளும், ஞாயிறு திங்கள் 2 நாளும் ஏழைகளுக்கு பசியாற்றிடுங்க. 2 நாளும் சிவபுராணம் படித்து பாருங்கள். அல்லது மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகம் படித்து பாருங்கள். சிவன் கோயிலில் சாயந்தரமாக 2 நாளும் தீபம் போடுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு தோல்வி வராது, கெடுதல் நடக்காது. திங்கக்கிழமை திருஷ்டி உங்கள் மேலே படாது. விருச்சிக ராசிக்கார நேயர்களை, சாயந்தரம் 4 மணி வரைக்கும் சூப்பர். வெற்றி, நிம்மதி, சந்தோஷம் அப்படின்னா புரிஞ்சுக்கணும். சாயந்தரம் 4 மணிக்கு அப்புறம் நல்லா இல்லை. நல்லா இல்லைங்கிறத விட சந்திராஷ்டமம், அனுஷம், கேட்டை, விசாகம் 4 3 பேருக்கும் மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது, அசைவுணவு கூடாது, ஜாக்கிரதை. சாயந்தரம் ஞாயிற்றுக்கிழமை 4 மணிலேருந்து திங்கக்கிழமை முழுக்க, செவ்வாய்க்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம். 3 நட்சத்திரத்துக்கும். சார் ஆமாங்க, அப்படி தான் பொறுத்து தான் ஆகணும், நிதானமாக தான் இருக்கணும். இந்த வழக்கமான அலட்டல், சுறுசுறுப்பு, பதட்டம், தடுமாற்றம், வேகம், பரன்னு தெரியறதெல்லாம் ஒன்றும் கூடாது. ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4 மணிலேருந்து. ஆமாம், திங்கக்கிழமையும் அப்படி தான். சார் அனுஷத்துக்கு ஒரு நாள் கேட்டேன், அதெல்லாம் இல்லைங்க, நாங்கள் ஒத்துக்கலை. அனுபவத்தில் பார்த்தோம். நீங்கள் எதிர்பாராத சிக்கல், வம்பு, வழக்கு வரும். அதுதான் சொல்கிறோம் நான். ஆமாம், நம்ம நல்லதுன்னு செய்ய போவோம், அங்கே பார்த்தா பிரச்சனை ஆகிடும். அது எத்தனையோ நீங்கள் அனுபவப்பட்டிருப்பீங்க. சந்திராஷ்டமத்தில் இது அதிகம். ஆமாம், நீங்கள் அனுபவத்தில் வளர்த்த கடா முட்டை வந்தால் வச்ச செடி முள்ளானா, அந்த மாதிரி தான். வச்ச செடி முள்ளானா பரவாயில்ல, குத்துமே, சந்திராஷ்டமத்தில் குத்தும். முட்டை வந்தால் பரவாயில்ல, முட்டிடும் வளர்த்த கடா, அந்த மாதிரி தான். எனவே கவனம். திங்கக்கிழமை அனுகூலமான எண் திசை நிறம் இல்லை, ஜாக்கிரதை, சந்திராஷ்டமம். நேயர்களை, திருஷ்டி அதிகமாக இருக்குது உங்கள் மேலே. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு விநாயகருக்கு ஒரு தீபம் போட்டுருங்க. ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு சுலோகம் இருக்குது, படிங்க. செல்ஃபோன்லேயே இருக்குது, கோயிலிருந்து படித்து பாருங்கள். அது புரியுது புரியலங்கிறதெல்லாம் வேணாம், யோசிக்கவே வேணாம், படித்து பார்த்துருங்க. ஓம் காசியபரே போற்றி, கதிரே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். சிவன் கோயிலில் சாயந்தரமாக ஒரு தீபம் போட்டுருங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி ஞாயிற்றுக்கிழமை இல்லாமல் போயிடும். திங்கக்கிழமை விநாயகருக்கு தீபம் போடணும். ஓம் ரோஹிணி தேவியை போற்றி, கிருத்திகா தேவியை போற்றி. இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கணும். சூரியனுக்கு தீபம் காட்டணும். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாற்றணும். அபிராமி அந்தாதி படித்து பார்க்கணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோல்வி கிடையாது, கெடுதல் வராது. வெற்றி வருதோ இல்லையோ, உயர்வு வருதோ இல்லையோ, உயர்வு வராது, வெற்றி வராது, அது உறுதி. கிரகநிலைகள் உதவியாக இல்லை, ஆனால் தோல்வியை தடுத்துடலாம், அது உறுதி. தனுசு ராசிக்கார நேயர்களை, ஞாயிற்றுக்கிழமை சூப்பர். வெற்றி, நிம்மதி, சந்தோஷம், நல்லது. உங்கள் பிறவி பலமான பெருந்தன்மை, புத்தி சாதுரியம், நிதானம், இதெல்லாம் ஜெயிக்கும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கு தீபம் காட்டணும். ஏங்க, உத்திராடத்துக்கும் ஞாயிற்றுக்கிழமைக்கும் தலைவர் சூரியன். அதனால் மொத்தத்தில் தனுசு சூப்பர், வெற்றி, கலகுறீங்க ஞாயிற்றுக்கிழமை. அப்புறம் என்ன, எங்கள் கண்ணே பற்றும், நல்லா இருக்கு. ஆனால் சூரியன் ஆனி மாதம் உதவியாக இல்லை, ஆடி மாதமும் உதவியாக இல்லை. ஆடி மாதம் 8ஆம் இடத்துக்கு போகிறார்.
நல்ல வேலையாக குரு இருக்கிறதுனால தப்பிக்கிறீங்க. சரி, ஞாயிற்றுக்கிழமை சூப்பர். திங்கள் சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம், வம்பு வழக்கு அதிகம், ஜாக்கிரதை, பொறுமை. அனுகூலமான எண் 1, வடக்கு பச்சை. திங்கட்கிழமை சிறப்பு இல்லை, ஞாபகம் வச்சுக்கோ. நேயர்களை, திருஷ்டி அதிகமாக இருக்குது உங்கள் மேலே. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு விநாயகருக்கு ஒரு தீபம் போட்டுருங்க. ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு சுலோகம் இருக்குது, படிங்க. செல்ஃபோன்லேயே இருக்குது, கோயிலிருந்து படித்து பாருங்கள். அது புரியுது புரியலங்கிறதெல்லாம் வேணாம், யோசிக்கவே வேணாம், படித்து பார்த்துருங்க. ஓம் காசியபரே போற்றி, கதிரே போற்றி, இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிட்டே இருக்கட்டும். சிவன் கோயிலில் சாயந்தரமாக ஒரு தீபம் போட்டுருங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி ஞாயிற்றுக்கிழமை இல்லாமல் போயிடும். திங்கக்கிழமை விநாயகருக்கு தீபம் போடணும். ஓம் ரோஹிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கணும். சூரியனுக்கு தீபம் காட்டணும். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாற்றணும். அபிராமி அந்தாதி படித்து பார்க்கணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோல்வி கிடையாது, கெடுதல் வராது. வெற்றி வருதோ இல்லையோ, உயர்வு வருதோ இல்லையோ, உயர்வு வராது, வெற்றி வராது, அது உறுதி. கிரகநிலைகள் உதவியாக இல்லை, ஆனால் தோல்வியை தடுத்துடலாம், அது உறுதி. மகர ராசிக்கார நேயர்களை, ஞாயிறு திங்கள் 2 நாளுமே வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். ஆனி மாதம் முழுக்க சூரியனும் உதவி செய்கிறார், சந்திரனும் உதவி செய்கிறார். ஞாயிற்றுக்கிழமை அன்னையான இன்னைக்கு திங்கக்கிழமையும் உதவி செய்கிறார். ஆனால் சூரியன் ஆடி மாதத்தில் உதவியாக இருக்க மாட்டார், அதையும் முன்னாடியே சொல்லிடுறோம். சரி, இந்த ஞாயிறு திங்கள் உங்கள் நிதானம், பெருந்தன்மை, விடாமுயற்சி, பிடிவாதம் எல்லாம் ஜெயிக்கும். சூப்பர். உத்திராடத்தில் பிறந்தவங்க ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு தீபம் போட்டுருங்க. உத்திராடத்துக்கு தலைவர் சூரியன். அதனால் மொத்தத்தில் 2 நாளுமே வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். அனுகூலமான எண் 7, 9, தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. ஞாயிறு 1, 2, வடக்கு கிழக்கு, மஞ்சள், வெள்ளை, திங்கள். நேயர்களை, திருஷ்டி ஓவராக இருக்குது. விநாயகருக்கு ஒரு தீபம் போடணும் 2 நாளும். சிவன் கோயிலில் சாயந்தரம் அல்லது ராத்திரி தீபம் போடணும். ஓம் சிலாத முனிவரே போற்றி, சுயம் பிரகாசையே போற்றி, சிறு தொண்டரே போற்றி, இந்த மந்திரங்கள்லாம் மனசில் ஓடட்டும். 2 நாளும் ஓடட்டும். சந்திரனே போற்றி, சௌமியனே போற்றி, சதுரனே போற்றி, இந்த மந்திரமும் சொல்லுங்க. ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க. படிங்க. எதை? பாலகுமாரனுடைய இருக்கிற புத்தகம் உடையார், படித்து பாருங்கள். இதெல்லாம் செய்யுங்க. திருஷ்டி இருக்காது, பொறாமை உங்களை ஒன்றும் செய்யாது. மற்றவங்க உங்கள் மேலே உங்களை பார்த்து பொறாமப்பட்டது. கும்பராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சூப்பர். ஞாயிறு திங்கள் 2 நாட்களுமே வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். உங்கள் பிடிவாதம் ஜெயிக்கும், தைரியம் ஜெயிக்கும், விடாமுயற்சி ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், சந்தோஷம். ஆமாம், வெற்றி. சூரியன் ஆடி மாதம் முழுக்க உதவி செய்ய போகிற 4 ராசிகளில் உங்களுது ஒன்று. எதிரி தொல்லையை, வியாதி தொல்லையை, கடன் தொல்லையை ஆடி மாதத்தில் சூரியன் குறைப்பார். ஆனி மாதம் ஹெல்ப் பண்ணல, ஆனால் சந்திரன் இந்த 2 நாளும் உதவி செய்கிறார். ஞாயிறு திங்கள் வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். அப்புறம் அம்மாதம். அனுகூலமான எண் 1, 2, வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு. ஞாயிறு 7, 1, வடக்கு தெற்கு, வெள்ளை, நீலம், திங்கள். நேயர்களை, திருஷ்டி ஓவராக இருக்குது. விநாயகருக்கு ஒரு தீபம் போடணும் 2 நாளும். சிவன் கோயிலில் சாயந்தரம் அல்லது ராத்திரி தீபம் போடணும். ஓம் சிலாத முனிவரே போற்றி, சுயம் பிரகாசையே போற்றி, சிறு தொண்டரே போற்றி, இந்த மந்திரங்கள்லாம் மனசில் ஓடட்டும். 2 நாளும் ஓடட்டும். சந்திரனே போற்றி, சௌமியனே போற்றி, சதுரனே போற்றி, இந்த மந்திரமும் சொல்லுங்க. ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க. படிங்க. எதை? பாலகுமாரனுடைய இருக்கிற புத்தகம் உடையார், படித்து பாருங்கள். இதெல்லாம் செய்யுங்க. திருஷ்டி இருக்காது, பொறாமை உங்களை ஒன்றும் செய்யாது. மற்றவங்க உங்கள் மேலே உங்களை பார்த்து பொறாமப்பட்டது. மீனராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சூப்பர். உங்கள் பிறகு பலமான பேச்சு சாமர்த்தியம், பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், சந்தோஷம். அப்புறம் என்ன? ஆனால் சூரியன் ஆனி ஆடி 2 மாதமே ஹெல்ப் பண்ணல, பரவாயில்ல. மற்ற கிரகங்கள் இருக்குது, குரு இருக்கார்ல 5ஆம் இடத்துல, அவர் சப்போர்ட் பண்ணுறாருல்ல. சூரியனோட தொல்லையை ஆடி மாதத்தில் குறைக்கிறாருல்ல. இந்த 2 நாளும் சந்திரன் ஹெல்ப் பண்ணுறாருல்ல. அப்புறம் என்ன? கலகுங்க, நல்லது, வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். அப்புறம் என்ன? அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. ஞாயிறு 7, 1, வடக்கு கிழக்கு, வெள்ளை, நீலம், திங்கள். 2 நாளுமே சூப்பர், அதில் சந்தேகம் கிடையாது. நேயர்களை, திருஷ்டி ஓவராக இருக்குது. விநாயகருக்கு ஒரு தீபம் போடணும் 2 நாளும். சிவன் கோயிலில் சாயந்தரம் அல்லது ராத்திரி தீபம் போடணும். ஓம் சிலாத முனிவரே போற்றி, சுயம் பிரகாசையே போற்றி, சிறு தொண்டரே போற்றி, இந்த மந்திரங்கள்லாம் மனசில் ஓடட்டும். 2 நாளும் ஓடட்டும். சந்திரனே போற்றி, சௌமியனே போற்றி, சதுரனே போற்றி, இந்த மந்திரமும் சொல்லுங்கள்.
ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி பசி ஆற்றுங்க. படிங்க. எதை பாலகுமாரனுடைய இருக்கிற புத்தகம் உடையார் படித்து பாருங்கள். இதெல்லாம் செய்யுங்க. திருஷ்டி இருக்காது, பொறாமை உங்களை ஒன்றும் செய்யாது. மற்றவங்க உங்கள் மேலே உங்களை பார்த்து பொறாமப்படுறது. நேயர்களே, ஞாயிறு திங்கள் 2 நாட்களுக்கும் சேர்த்து சொல்லியிருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. நன்றி, வணக்கம்.